ஃபங்க்ஷன்ல வாட்டர் பாட்டில்ல தண்ணி வச்சாங்கன்னா அதை முழுசா குடிச்சிருங்க. இல்ல மீந்துச்சு அப்படின்னா உங்க கையிலே கொண்டு போயிடுங்க. நீங்க வீடு போய் சேரத்துக்குள்ள திரும்பவும் தண்ணி தாகம், அப்ப எடுத்து அதை குடிச்சுக்கலாம். ஏன் இதை சொல்றேன்னா 2014, 15, 16 தண்ணிக்கே ரொம்ப கஷ்டம். மத்த ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியாது, எங்க ஊர்ல தண்ணிக்கே ரொம்ப கஷ்டம். தெரு பைப்புல தண்ணி ஒரு குடத்துல புடிச்சு வச்சா அதுல இருக்கும் 1/4 குடத்துக்கு மேல மண்ணே படிஞ்சிருக்கும் அடியில. தண்ணி மேல தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணியை மொண்டு. எங்க வீட்லயும் கிணறு, போரு, தெரு பைப்புன்னு எல்லாமே தான் இருக்கு. ஆனாலும் தண்ணி இல்ல. பக்கத்து ஊர்ல தான் போய் எடுத்துட்டு வருவோம். மறுபடியும் அந்த நிலைமை எப்ப வேணாலும் வரலாம். அதனால தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம பந்தியில ஸ்வீட்டு, பலகாரம்னு நிறைய வைக்கிறாங்க. ஐட்டம்ஸ் உங்களால சாப்பிட முடியல, இல்ல உங்களுக்கு பிடிக்காதது ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே வேண்டான்னு சொல்லிடுங்க. வைக்கிற வரையும் அமைதியா இருந்துட்டு அப்படியே சாப்பிடாம இலையில மூடி வச்சுட்டு போயிடுறீங்க. அது எவ்வளவு பைசா கொடுத்து வாங்குறாங்க. அது உங்களுக்கு தான் வச்சிருக்காங்க. உங்களால சாப்பிட முடியலன்னா வீட்டுல கொண்டு போய் சாப்பிடுங்க, இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுங்க. நான் அப்படிதான், என்னால சாப்பிட முடியலையா முன்னாடியே சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். வாட்டர் பாட்டிலும் ஃபுல்லா தண்ணி குடிச்சு காலி பண்றேன். அப்படி முடியலையா கையிலே புடிச்சிட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாம முன்னாடியே சாப்பாடு போதும்னு சொன்னாலும் ஒரு சிலர் எல்லாம் சாப்பிடு 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 சாப்பிடுன்னு கொட்டி விட்டு போயிடுறாங்க. இதை விளையாட்டா கூட செய்யறாங்க நிறைய பேர். சாப்பாட்டுல விளையாடாதீங்க. ஏன்னா அந்த சாப்பாடு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. உண்மையாவே நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், மண்டபத்துல நடக்குது.